ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை உயர்த்திடவும் அவர்களுக்கு நவீன வசதிகளுடன் கூடிய தங்குமிட வசதிகளை வழங்கிடவும் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மற்றும் சென்னையில் 5 நவீன மாணவர் விடுதிகள் கட்டும் பணிகள் 150 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக சென்னை, தஞ்சாவூர், தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களில் கல்லூரி மாணவியர் விடுதிகளும், மதுரையில் கல்லூரி மாணவர் விடுதியும் மொத்தம் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டில் கட்டப்படும். இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் பன்முகத்திறனை வளர்க்கும் விதமாக அவர்களுக்கென ஒருங்கிணைந்த திறன் மேம்பாட்டு திட்டம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்படும். பழங்குடியினர் வாழ்விடங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் தொல்குடி என்ற புதிய திட்டம் அடுத்த 4 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பழங்குடியினர் குடியிருப்புகளில் சாலை வசதி, குடிநீர், தெருவிளக்குகள், பாதுகாப்பான வீடுகளும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டு 1000 பழங்குடியின இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தங்குமிட வசதிகள் கொண்ட நவீன தொழில் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து உரிய வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்கென தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் அனைத்து பள்ளிகளிலும் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறன்மிகு வகுப்பறைகள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஏற்படுத்தப்படும். மேலும் அனைத்து பள்ளிகளுக்கும் அதிவேக இணைய வசதிகள் ஏற்படுத்தப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 3706 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நீதியை நிலைநாட்டுவதில் பெரும் அக்கறை கொண்டுள்ள இந்த அரசு நமது நாட்டிற்கே முன்னோடியாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வரும் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரியான கணக்கெடுப்பினையும் இணைத்து நடத்திட வேண்டும் என்று ஒன்றிய அரசை இவ்வரசு வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் 1353 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இவ்விடுதிகளில் தங்கி பயின்று வரும் மாணவர்களுக்கு கட்டணமில்லா உணவு மற்றும் தங்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அண்மையில் விடுதிகளில் தங்கி பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு மாதாந்திர உணவு மானியம் 1400 ரூபாயாகவும், கல்லூரி மாணவர்களுக்கு 1500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12 விடுதிகளில் கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் மாணவர்களின் தேவைக்கேற்ப 17 பள்ளி விடுதிகள் கல்லூரி விடுதிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி படிப்பு உதவித்தொகை வழங்குவதற்காக 124 கோடி ரூபாயும், பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகை வழங்குவதற்காக 237 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இம்மாணவர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்குவதற்கு 193 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் நீண்டகால கோரிக்கையற்று அவற்றுக்குரிய சான்றிதழ்களை நிரந்தரமாக வழங்குவதற்கான ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த முடிவு சிறுபான்மையினர் இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வழிபாட்டு தலங்களுக்கு முறையான அனுமதி பெறுவதிலும் வழிபாட்டு தலங்களில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதிலும் உள்ள இடர்பாடுகளை களைந்திட விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும். பள்ளிவாசல்களில் தர்காக்களையும் பழுது பார்ப்பதற்கும் சீரமைப்பதற்கும் இந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டம், தக்கலை, வேலூர், தென்காசி மாவட்டத்தில் பொட்டல்புதூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள தர்காக்கள் இந்த ஆண்டு சீரமைக்கப்படும். தேவாலயங்களை பழுது பார்ப்பதற்கும் சீரமைப்பதற்கும் இந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும். சென்னையில் சூளை, கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம், சிவகங்கை மாவட்டத்தில் இடைக்காட்டூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள தேவாலயங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 1429 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரை சூட்டியது மட்டுமல்லாமல் அவரது நலனுக்காக பல்வேறு முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்பதை நாடறியும். அந்த வழியில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. உலக வங்கி நிதி உதவியுடன் 1763 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமை திட்டம் ரைட்ஸ் ப்ராஜெக்ட் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் பகுதிகளிலேயே அவர்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குவதோடு அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கத்தோடு முதற்கட்டமாக 15 மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் இல்லம் சார்ந்த சிகிச்சைகளும் வழங்கப்படும். புற உலக சிந்தனையற்ற மதி இறுக்கம் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் உடையோருக்கு தொடுதிறன் சிகிச்சை, செயல்முறை பயிற்சி, இயன்முறை பயிற்சி, பேச்சு பயிற்சி, சிறப்பு கல்வி, தொழிற்பயிற்சி ஆகிய ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகள் மட்டுமின்றி பெற்றோர் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கான ஆற்றுப்படுத்தல் சேவை, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகள் ஆகிய அனைத்து சேவைகளையும் ஓரிடத்திலேயே பெறும் வகையில்
புற உலக சிந்தனையற்ற மதியிறுக்கம் உடையோருக்கான உயர்திறன் மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ் ஒன்று 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் அமைக்கப்படும். இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் கடந்த 3 ஆண்டுகளில் 1290 திருக்கோவில்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்று குடமுழுக்குகள் நடைபெற்றுள்ளன. நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் பழனி, திருவண்ணாமலை, திருவரங்கம், சமயபுரம் உள்ள 11 திருக்கோவில்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. திருக்கோவில் சொத்துக்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதற்கு இந்த அரசு எடுத்த முயற்சிகளின் விளைவாக 6071 ஏக்கர் நிலமும் 25.34 லட்சம் சதுரடி மனைகளும் 5.04 லட்சம் சதுரடி கட்டடங்களும் திருக்கோவில்கள் வசமாக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மொத்த மதிப்பு 5718 கோடி ரூபாய் ஆகும். மேலும் 140 திருக்கோவிலில் உள்ள திருக்குளங்களை சீரமைக்க 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பகத்துறை மூலமாக 200க்கும் மேற்பட்ட அரிய நூல்கள் மறுபதிப்பு செய்து வெளியிடப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை மற்றும் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள திருக்கோயில்களுக்கு கம்பிவட ஊர்தி வசதி 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். மேலும் 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில்களில் திருப்பணிகள் செய்திட இந்த ஆண்டு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற லட்சிய இலக்கினை எய்திடுவதில் சுற்றுலா மேம்பாடு ஒரு பெரும்பங்கை ஆற்றிடும் என இந்த அரசு உறுதியாக நம்புகிறது. இந்த நோக்கத்துடன் கன்னியாகுமரி, மதுரை, தஞ்சாவூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒருங்கிணைந்த சுற்றுலா தல மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். சுற்றுலா தலங்களை மேம்படுத்துதல், புதிய சுற்றுலா தலங்களை உருவாக்குதல், கட்டமைப்பின் பராமரிப்பு, இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு வாயிலாக வேலைவாய்ப்பு அதிகரித்தல் போன்ற பல்வேறு அம்சங்கள் இத்திட்டத்தில் அடங்கும். அரசு தனியார் பங்களிப்புடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்திட அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் தலைமையில் சுற்றுலா வளர்ச்சி குழுமங்கள் உருவாக்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவது குறித்து அனைத்து தரப்பினருடன் கலந்து ஆலோசித்து உரிய திட்டங்களை தீட்ட இந்த வளர்ச்சி குழுமங்கள் உதவும். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உரிய இனப்பெருக்க தடை சிகிச்சை திட்டங்களை நடைமுறைப்படுத்த இயலாமல் போனதால் மாநிலத்தில் பல இடங்களில் தெருநாய்களின் எண்ணிக்கை உயர்ந்து அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அரசின் கவனத்திற்கு வந்துள்ளன. எனவே விலங்குகள் இனப்பெருக்க தடை திட்டத்தை மேலும் முறையாக செயல்படுத்திடவும் தமிழ்நாட்டின் பல இடங்களில் இயங்கி வரும் இனப்பெருக்க தடை மையங்களை மேம்படுத்திடவும் 24-25 ஆண்டில் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். மேலும் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்திற்கு வரும் நிதியாண்டில் 11 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். மீன்பிடி தொழிலில் இந்தியாவில் 5வது பெரிய மாநிலமாக தமிழ்நாட்டை திகழ வைக்கும் நமது மீனவர்கள் மீது இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மீனவர் மாநாட்டில் 2,77,000 மீனவர்கள் பயன்பெறும் வகையில் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களும் புதிய பணிகளும் அறிவிக்கப்பட்டன. மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 5000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் குமரி மாவட்டங்களைச் சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் மண்ணெண்ணெய் அளவானது மாதம் ஒன்றுக்கு 3400 லிட்டரிலிருந்து 3700 லிட்டராக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் எண்ணெயின் அளவு விசைப்படகுகளுக்கு 18,000 லிட்டரிலிருந்து 19,000 லிட்டராகவும், இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கு 4,000 லிட்டரிலிருந்து 4,400 லிட்டராகவும் உயர்த்தி வழங்கப்பட்டது. வரும் நிதியாண்டில் கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தூண்டில் வளைவு, மீன் இறங்குதளம், தூர்வாறுதல், செயற்கை மீன் உறைவிடங்கள் போன்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கட்டுமான பணிகள் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.